வணக்கம் எல்லா தமிழுள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு என்ன காட்ட போகிறோன்னு சொன்னால், நாங்கள் ஒரு காட்டு பாதை சிட்டிக்கால தான் போக போகிறோம். எங்கேன்னு சொன்னால் கனடா சிட்டிக்கால தான் போக போகிறோம். சுற்றியான லோங்கான பாதை. இந்த பாதை காலையெல்லாம் கஷ்டம். நான் காஃபியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த பாதையால் போகும்போது காஃபி வாங்க இல்லாது, டெலிஃபோன் யூஸ் பண்ண இல்லாது, மற்றது இன்டர்நெட்டுகள் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் எங்களோட இன்டர்நெட்டெல்லாம் ஒர்க் பண்ணாது. நல்ல மேக்கப் ஆயின்னு சொன்னா தான் அது நல்லா வேலை செய்யும். இல்லையா வேலை செய்யாது, இங்கேயெல்லாம் வேலை செய்யாது. 25 மேக்கப் ஆகி அப்படின்னு சொன்னால் வேலையே செய்யாது. இன்டர்நெட் எல்லாம் இந்தியெல்லாம் வேலையே செய்யலை. நல்ல அழகான ஒரு குளம். அந்த குளம் என்னென்னு சொன்னால் தாமரை பூக்கள் நிறைந்த குளம். நான் என்னென்னா இதில் ரங்கிட்டேன், இந்த காட்டுக்களை ரங்கிட்டேன். ஆனால் இந்த காட்டுக்களை பயங்கரமாக என்னென்றால் மிருகங்கள் இருக்கும், மான் இருக்கும், கரடி இருக்கும், மற்றது மிருகங்கள் நிறைய இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த பூவை கண்டுட்டேன், தாமரை பூவை கண்டுட்டேன். அப்போ நைஸாக காரை சைட் பண்ணி அதில் நிப்பாட்டி போட்டு என்ன செய்தேன், நான் அதுக்குள்ளே நான் போய் பூ பிடுங்க போனால் எனக்கு வலிக்கினபடியாக நான் என்னை பூ பிடுங்கவும் நானே சொல்லி போட்டார்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எங்கள்ட ஊரில் இருந்துன்னு சொன்னால் அந்த தாமரைக்குளம் நான் ரங்கி பூ பிடுங்குவேன், நான் நீந்தி பூ பிடுங்குவேன். ஆனால் இது இங்கே கனடாவில் கொஞ்சம் சேறுகள் இருக்கும், இல்லை உள்ளுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். என்ன க்ளீன் பண்ணாத இடம் தானே, காட்டு தேசம் தானே, அதானபடியால் கஷ்டம். அதை பாருங்கள், இவ்வளோ பூக்கள் உண்டு. இப்போ நான் ஏறிட்டேன். எனக்கு ஒரே ஆசை அந்த பூ பிடிங்கி கொண்டு போகணுமெண்டு. ஆனால் என்னென்னு சொன்னால் அதில் கொஞ்சம் ஆளைங்காலம் வந்தோம். அதில் ஒரு சவ்வே இருந்தது. அந்த சவ்வேயில் சாப்பாடு வாங்கி கொண்டு வெஜிடேபிள் தான் வாங்கினாங்க. என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் அதனுடைய வெஜிடேபிள் வாங்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த 1000 சிவலிங்கம் உள்ள கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போகணும். நாங்கள் போயிட்டு வர்ற வழியில் தான் இந்த பூக்களை கண்டுட்டோம். இந்த நல்ல பூக்கள் எல்லாம் இருந்தது. இங்கே வேறுங்க இவ்வளோ பூக்கள் இருக்குதுண்டு, அப்படியே பெரிய ஆறாக இருக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய ஆறாக இருக்குதுண்டு பாருங்க. அதில் தாமரை பூக்கள் உண்மையாக நான் நச்சு கூட பார்க்கல, இப்படி பூக்கள் இருக்குமெண்டு. இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்க, இப்படி இருக்கணும். நிற்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இதில் இயற்கையாக இருக்குது. கூடுதலாக இது இங்கே என்று சொன்னால் இது வெல்முருகனு போகிற பாதையில் தான் இருக்குது. இது ஒரு பெரிய தான் அந்த காட்டுக்கால தானே நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே இந்த இது வச்சுக்கிறார்கள். வெல்முருகன் என்ற இடத்துல இது வச்சுக்கிறார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால் 1000 லிங்கங்களை வச்சு கும்பிடுகின்றார்கள். இது ஒரு சிவபதம். இந்த இடத்த அவர்கள் அந்த மாதிரி வச்சுக்கிறார்கள். அத்தோடு பார்த்தீங்களா, கனடாவில் பெரிய பெரிய ஏரிகளை வாங்கி குளங்களை வாங்கி பூட்டு போட்டு வச்சுக்கிறார்கள். தாங்கள் மாத்திரம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நான் போய் திறந்து பார்த்தேன், அதை பூட்டி கிடக்குது. அந்த கடலுக்கு போகலாமண்டு லேக்குக்கு போகலாமண்டு பார்த்தேன், ஆனால் பூட்டி கிடக்குது. நான் வணக்கம்.